வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு நம்ம டெய்லி பார்த்திங்கன்னா சமையலுக்கு கறி மசாலா, ரசப்பொடி, குழம்பு பொடி, இட்லி பொடி இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணுவோம். அந்த நாலுமே இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா சுவையான இட்லி பொடி, நல்லா மணக்கிற ரசப்பொடி, அது கூடவே பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா குழம்புமே வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய குழம்பு மிளகாய் தூள், இது எல்லாம் தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வைக்கக்கூடிய அருமையான மணக்க கறி மசாலா தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, வறுவல், அந்த மாதிரி கிரேவி, குருமா எல்லாத்துக்குமே நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு கனமான இண்டாலியம் கல்கத்தா கடாய் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாய் கூட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல், புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ கடாயில் மெஷரிங் கப்பால் 2 கப் அளவுக்கு மல்லி எடுத்துருக்கேன். இதை சேர்த்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். கலர் மாறிடக்கூடாது, வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மாறாமல் மல்லி நல்லா வறுத்துட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா அகலமான பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு 15 வரமிளகா, நான் 25 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வறுத்து விட்டிங்கன்னா அந்த மிளகாவோட காட்டமும் இருக்காது, மசாலா நம்ம செஞ்சு எடுத்து வைக்கும்போது கெட்டும் போகாது. இப்போ இதை நம்ம வறுத்து விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் நல்லா வறுபட்டுடுச்சு. இதையுமே அதே பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். சோம்பு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு 1/2 கப் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் ஒன்றாவே சேர்த்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மசாலா எல்லாம் வறுக்கும்போது மிதமான தீயிலே வறுத்துக்கோங்க, அப்போ தான் கரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்த பிறகு இதில் 1/4 கப் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு சோம்பு சீரகம் எடுக்கிறோமோ அதில் பாதி அளவு மிளகு எடுத்துக்கிட்டோம்னா போதும். அது கூடவே ஒரு 10 முந்திரி எடுத்திருக்கேன். இப்போ இந்த முந்திரி மிளகு சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விடுங்க. இப்போ முந்திரி மிளகு நல்லா வறுபட்டுடுச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். நம்ம கசகசா முந்திரி எல்லாம் சேர்த்து செய்யும்போது சிக்கன் குழம்பா இருந்தாலும் சரி, மட்டன் குழம்பா இருந்தாலும் திக்னஸும் கொடுக்கும், டேஸ்ட்டுமே நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ கசகசா பார்த்தீங்கன்னா இந்த சூட்டுக்கே சீக்கிரமாகவே வறுபட்டுடும், கரிஞ்சு போகாமல். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கிராம்பு, அது கூடவே 3 நட்சத்திர சோம்பு, 6 ஏலக்காய், அது கூடவே கருப்பு ஏலக்காய் நமக்கு கிடைக்கும், நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி மசாலா ஐட்டம்க்கெலாம். இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு 4 பச்சை ஏலக்காவே கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 10 பட்டை துண்டு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு மராத்தி மொக்கு ஒரு 10 குட்டி குட்டியாக இருக்கிறதால ஒரு 10 இல்லை 8 இருக்கும், அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். அது கூடவே ஜாவத்திரி ஒரு 2 எடுத்திருக்கேன். ஜாவத்திரி குறைவாகவே சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனை இருக்கும். 2 சேர்த்துக்கிட்டிங்கனாலுமே போதும். இப்போ இது எல்லாமே லேசாக வறுத்து விட்டுட்டு இது வறுபட்டு வந்த பிறகு இதில் 10 பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். அதை பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே நல்லா நிழல்லையே உலர்த்தி காய வச்சுருக்கிற கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு, கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லை, அதனால் லைட்டாக வறுத்து விட்டுக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட மாதிரி காஞ்ச கருவேப்பிலை இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்ததுன்னா நல்லா ஈரம் போக கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் வறுத்து விட்டுக்கோங்க. ஈரம் இருந்ததுன்னா கெட்டு போயிடும். இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒன்றாவே வறுபட்டு வந்துடுச்சு. இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவுமே நான் ஒன்றா சேர்த்துலாம் மாற்றி வச்சுருங்க. இதை நல்லா ஆற விட்டுட்டு வெயிலில் ஒரு 2 மணி நேரம் போட்டு காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கிட்டாலும் சரி, அப்படிலாம் வீட்டிலே கூட அரைச்சிக்கலாம். இந்த மசாலா இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ரெடி பண்ண முடியும்னா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டும் வாங்கிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான முறையில் வீட்டு முறையில் தரமான பொருட்களை வச்சு நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா அரைச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா ஆறின பிறகு நீங்கள் ஏர்டைட் பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் கூட வாசனையும் போகாது, கெட்டும் போகாது. நமக்கு நல்லா அருமையான கறி மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஆந்திரா ஸ்டைல் கன் பவுடர் தான் ரொம்பவே அருமையாக இருக்கும். காரம் பிடிக்கிறவங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் அளக்கிற எல்லா பொருளையுமே ஒரே அளவாலே அளந்து எடுத்துக்கணும். மெஷரிங் கப்பால் 1/2 கப் இருக்குது பாருங்க, அதால் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 கப் துவரம்பருப்பு,
1 கப் உளுத்தம்பருப்பு. இது பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டுக்கணும். இப்போ நான் குறைவாக பண்ணுறதுனால எல்லாத்தையுமே ஒரே சமயத்தில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். இதையே நீங்கள் அதிகப்படியாக பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு பொருளையுமே தனித்தனியாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே பாருங்கள் வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டு வந்த பிறகு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு அதே கப்பால் வர மல்லி ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு சிம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. நமக்கு அந்த மல்லி சீரகம் எல்லாம் கொஞ்சம் லேசாக படப்படன்னு பொரியணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. நமக்கு எல்லா பொருளும் வறுபட்டு வந்ததுனால சிம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே வறுத்துட்டேன். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மறுபடியும் அதே கடாய் வச்சுட்டு அதிகம் எண்ணெய் சேர்க்கக்கூடாது, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயில் காரத்துக்கு நான் ஒரு 15 வரமிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஆந்திராவெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய மிளகாய் சேர்த்து செய்வாங்க. நம்மளால் அவ்வளவு காரம் சாப்பிட முடியாது. நான் கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துருக்கேன். அது கூடவே நல்லா கலர் கொடுக்கறதுக்காக 15 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். இதில் காரம் தெரியாது, கலர் நல்லா கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ இதை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரிஞ்சி கலர் மாறிடக்கூடாது, ஆனால் பச்சைத்தன்மை போக வறுபட்டு வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மாறலாம், ஆனால் அதே சமயத்தில் வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையுமே அது கூட சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்தது எல்லாம் ஆறின பிறகு வரமிளகாவை மட்டும் நான் மிக்சி கப்பில் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அது கூடவே இந்த இட்லி பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து வரமிளகாவை எந்த அளவுக்கு மைய வைக்க முடியுமோ மைய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வரமிளகாவை மைய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த பருப்புகளை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் லேசான கொரகொரப்புள்ள மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து காமிக்கிற மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாமல் லேசான கொரகொரப்பு, இந்த மாதிரி லேசான கொரகொரப்பு இருந்ததுனா தான் இட்லி பொடி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம என்ன தான் ஆற வச்சுட்டு அரைச்சாலுமே மிக்சி கப்பில் சேர்த்து அரைக்கும்போது கொஞ்சம் சூடாகிடும். அதனால் அந்த மாதிரி நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஏர்டைட் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அந்த மல்லி வாசனையோட அருமையான ஆந்திரா கன் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் அதே சமயத்தில் 6 மாதம் ஆனால் கூட கொஞ்சம் கூட மனம் மாறாமல் அருமையான ரசப்பொடி தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம நல்ல சுவையான அதே சமயத்தில் 6 மாதம் ஆனால் கூட கொஞ்சம் கூட மனம் மாறாமல் அருமையான ரசப்பொடி தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ரசப்பொடி வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடே கம்மக்கும், அந்த அளவுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். வாங்க இப்போ இந்த சுவையான மணக்கிற ரசப்பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் 1/2 கப்பு, இந்த கப்பு பார்த்திங்கன்னா 1/2 கப்பு மெஷரிங் கப் இதாக தான் நான் எல்லா பொருளையுமே எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். எல்லா பொருளையும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மல்லியை நம்ம வறுத்து விட்டுக்கலாம். மல்லி கொஞ்சம் நல்லா வறுபட்டு வரும்போது வாசனை வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மல்லி நல்லா வறுபட்டு வந்துருச்சு, ரொம்ப நிறம் மாறல பாருங்கள். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கப்பால் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். இந்த துவரம்பருப்பை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கோல்டன் கலரில் கொஞ்சம் நிறம் மாறி வறுபட்டு வரும். அந்த அளவுக்கு நம்ம துவரம்பருப்பை வறுத்து விட்டுக்கணும். இப்போ துவரம்பருப்பு வறுபட்டு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், துவரம்பருப்பு பாருங்கள் கொஞ்சம் நல்லா நிறம் மாறிட்டு வறுபட்டு வந்துடுச்சு. இதையுமே நம்ம அந்த மல்லி மாற்றி வச்சுருக்கிற தட்டிலையே மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு மிளகு, நம்ம எந்த அளவுக்கு துவரம்பருப்பும் மல்லியும் எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு மிளகு, பாதி அளவுக்கு சீரகம் எடுத்துக்கணும். இப்போ 1/2 கப் மிளகு, 1/2 கப் சீரகம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெந்தயம் சீரகம் ரெண்டுமே கொஞ்சம் நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம இதை வறுத்து விட்டுக்கலாம். மிளகு நமக்கு வறுபட்டு வர்றது தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீரகம் எல்லாம் கொஞ்சம் படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இதையுமே அதே பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அந்த வரமிளகாய் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லேசாக நிறம் மாதிரி வரும் வரமிளகாய், அது வரைக்கும் வறுபட்டு வந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் வறுபட்டு வந்துருச்சு. இதையுமே நம்ம அதே பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில்
ஒரு 5-6 கொத்து கருவேப்பிலை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி ஈரம் இல்லாமல் வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்டு அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு இந்த கருவேப்பிலையில் கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது. ஈரப்பதம் இருந்ததுன்னா நமக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே கெட்டு போயிடும், நமக்கு வச்சு ஸ்டோர் பண்ண முடியாது. இப்போ நிறம் மாதிரி நல்லாவே வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடாயிலே விட்டுடுங்க. அந்த கடாய் சூட்டுக்கு ஈரப்பதம் இருந்ததுன்னா கூட போயிடும். அப்படியே ஆறி வரும்போது ஈரப்பதம் நல்லாவே போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பொருளுமே நல்லா ஆறிடுச்சு. பிளேட்டில் போட்டு வச்சுருந்தது. இப்போ பாருங்கள், கருவேப்பிலை இந்த மாதிரி கையில் எடுத்து நுணுக்கி விட்டோம்னா நுணுங்கி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுத்து விட்டுறணும். இப்போ நம்ம வறுத்த எல்லா பொருளையுமே அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு எடுத்துக்கிறேன். நான் இப்போ கொஞ்சமாக பண்ணுறதுனால ஃபுல்லாகவே ஒரே டைமில் போட்டுக்க. நீங்கள் நிறையா பண்ணுற மாதிரி இருந்தால் 2 டைமாக போட்டுக்கோங்க. 3/4 மஞ்சிடுச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் லைட்டாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கொஞ்ச நேரம் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். நல்லாவே மஞ்சி வந்துடுச்சு. நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சோம்னா கூட மிக்சியில் சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சம் லேசாக சூடாயிடும். அதனால் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுக்கோங்க. இப்போ ஆறின பிறகு நல்லா ஒரு காஞ்ச ஏர்டைட் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸி கப்பு அரைக்கும் போது கூட பார்த்திங்கன்னா அதுலேயுமே கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. இப்போ இதை பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நமக்கு நல்லா சுவையான ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு. சுவையான மீன் குழம்பு, காரக்குழம்பு, பொரியல், வறுவல் எல்லாத்துக்குமே உபயோகப்படுற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். குழம்பு மிளகாய் தூள் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு காஞ்ச மிளகா, நீட்டு மிளகா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் குண்டு மிளகாவில் கூட எடுக்கலாம், அது காரம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். நான் நீட்டு மிளகா எடுத்திருக்கேன். 1/2 கிலோ நீட்டு மிளகாவுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மிளகாவுக்கு 1 கிலோ தனியா சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். சில பேர் ரொம்ப காரம் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி உள்ளவங்க 1 கிலோ மிளகாவுக்கு 1 கிலோ தனியா சேர்க்கலாம். நான் கொஞ்சம் காரம் திட்டமாக சாப்பிடுவோம் எங்கள் வீட்டில், அதனால் நான் அப்படி எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த அளவு போட்டிங்கனாலே உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான கூட சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு 50 கிராம் சீரகம், 50 கிராம் மிளகு எடுத்திருக்கேன். நம்ம இந்த கம்பல்சரி 50 கிராம் மிளகு, 50 கிராம் சீரகம் சேர்க்கணும். நீங்கள் 1/2 கிலோ மிளகாவுக்கு 50 கிராம் மிளகு, 50 கிராம் சீரகம் சேர்த்திங்கன்னா தான் நமக்கு குழம்பு மிளகாத்தூள் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அது கூட சேர்க்க வேண்டிய மற்ற பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு கூட 25 கிராம் துவரம்பருப்பு, 25 கிராம் கடலைப்பருப்பு, இது நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி எடுத்துருக்கு. நீங்கள் பச்சரிசி, புழுங்கல் அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். அது ஒரு 25 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது கூடவே 2 துண்டு சுக்கு எடுத்திருக்கேன். நம்ம சுக்கு சேர்த்து அரைக்கும் போது மிளகாத்தூள் நல்லா வாசனையும் கொடுக்கும், செரிமானத்துக்கும் நல்லது. நீங்கள் இந்த மாதிரி 2 துண்டு அளவுக்கு சுக்கு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு ஜாஸ்தி சேர்க்காதீங்க. சோம்பு ஜாஸ்தி சேர்த்தோம்னாக்கா நமக்கு மசாலா குழம்பு வாசனை வந்துடும். இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மஞ்சள் கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். நம்ம எந்த குழம்பு செஞ்சாலுமே மஞ்சள் கிழங்கு சேர்த்து தான் பண்ணுவோம். அதனால் நம்ம மீன் குழம்பு, காரக்குழம்பெல்லாம் வைக்கும்போது மஞ்சள் சேர்த்து போனால் நமக்கு நல்லா கலர் கிடைக்காது. அதனால் நான் மஞ்சள் சேர்க்க, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மஞ்சள் கிழங்கும் சேர்த்துக்குவாங்க. இப்போ இந்த எல்லா பொருளையுமே சேர்த்து நான் நல்லா ஒரு 2லேருந்து 3 நாள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு தான் அரைக்க போகிறேன். இப்போ நான் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அரைச்சிட்டு உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். இது நல்லா காய வச்சுட்டு தான் அரைக்கணும். நீங்கள் சப்போஸ் மழை காலமாக இருந்தால் காய வைக்க முடியலன்னா அந்த நாளில் லேசாக நீங்கள் வாசனை வர்ற வரைக்கும் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக ரவுண்டு சூடு காட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். கடாயில் போட்டு லேசாக வறுத்து எடுத்து கூட நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நான் இதை வெயிலில் போட்டு காய தான் வைக்க போகிறேன். நம்ம கொஞ்சம் கூட இதில் ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா காய வச்சு அரைச்சி நம்ம மிளகாத்தூள் அரைச்சோன்னா தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நமக்கு கெட்டு போக நம்ம ஒரு 6 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணோம்னா ஈரப்பதம் எதுவுமே இல்லாமல் நல்லா காய வச்சுட்டு அரைச்சாதான் நமக்கு கெட்டு போகாத இருக்கும். இப்போ நான் இதை நல்லா காய வச்சுட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் மிளகா பாருங்க காய வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நம்ம காய வச்சு அரைச்சிட்டு நம்ம அப்படியே வச்சிடக்கூடாது. அரைக்கும் போது நல்லா சூடாயிடும். அதனால் நான் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுருக்குறேன். இந்த மாதிரி நம்ம ஆற வச்சுட்டு எடுத்து வச்சோன்னா தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். சூடோடு வச்சிட்டோன்னா அதில் ஒரு மாதிரி வேர்வை தண்ணி மாதிரி வரும். அந்த வேர்வை தண்ணி சொட்டி வந்துடுச்சுன்னா மிளகாத்தூள் கெட்டு போயிடும். எனக்கு அந்த ஒரு பெரிய தட்டு இல்லாமல் இந்த சின்ன தட்டுலேயுமே எனக்கு வந்திருக்குது. இப்போ 2 தட்டுலேயுமே சேர்த்துட்டு நம்ம நல்லா ஆற விட்டுடலாம்.
இப்போ நான் ஆற வச்சுருந்த மிளகாத்தூளை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா தான் நமக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். நீங்கள் டெய்லி யூஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ பெரிய டப்பாவில் நம்ம நிறைய அரைச்சிருக்கோம். இதை அப்படியே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வாசனையும் கெட்டு போயிடும், கலரும் மாறிடும். அதனால் நம்ம இந்த டப்பாவை அப்படியே எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி யூஸ்க்கு ஒரு சின்ன பாட்டில்லையோ இல்லை டப்பாவிலையோ போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் இப்போ ஒரு சின்ன பாட்டிலில் தான் எடுத்து போட்டு யூஸ் பண்ண போகிறேன். அது மாதிரி நீங்கள் டெய்லி யூஸ்க்கு பாட்டில் மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம டெய்லி திறந்து மூடும்போது சில சமயத்தில் நமக்கு சமையல் நம்ம அர்ஜென்ட்டாக செய்வோம். அந்த சமயத்தில் தண்ணி போட்டுடுச்சுன்னா கூட மொத்த மிளகாத்தூளுமே நமக்கு கெட்டு போயிடும். அதனால் சின்ன பாட்டில் அந்த மாதிரி டெய்லி யூஸ்க்கு எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ்க்கு நான் எடுத்து போட்டு வச்சுட்டேன். இப்போ மீதம் இருக்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம இதை அப்படியே விடாமல் நல்லா சமன்படுத்திட்டு நம்ம அழுத்தி விட்டு எடுத்து வச்சோன்னா நமக்கு கலரும் மாறாது. 6 மாதம் வரைக்கும் நமக்கு கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். நம்ம இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க, வாசனையும் போகாது, கலரும் மாறாமல் அப்படியே இருக்கும். நமக்கு இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். வெளியில் இருந்தால் கூட நமக்கு கெட்டு போகாது. நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை மூடி வச்சிடுறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்த குழம்பு மிளகாத்தூள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, காரக்குழம்பு, எல்லா விதமான பொரியல் வகைகள், சாம்பார் பொடியாக கூட நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.